தமிழ் ராசி பலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2025ஆம் ஆண்டின் கடக ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. பலமான கற்பனையும் எழுச்சியும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லும் கடகராசி அன்பர்களே, போக சுபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் பாவகத்திலும், ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் சகோதர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 3ஆம் பாவகத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். ராசிக்கு 9ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ராகுவினால் செய்யும் முயற்சிகளில் மாற்றமான அணுகுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். திருத்தலம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக மாற்றம் தொடர்பான குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவுகளை பெறுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடகு வைத்த சில பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல் உண்டாகும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மனதில் இனம் புரியாத புதுவிதமான ஆசைகளும் அறிமுகங்களும் ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகள் அமையும். உறவுகளின் வழியில் புரிதல் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுக திறமைகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில செயல்பாடுகளின் மூலம் எதிர்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். காலம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும். இரவு பயணத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிறு சேமிப்பு மற்றும் சிறிய சீட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். கிடைக்கும் சிறு வருமானத்தையும் மேம்படுத்துவது தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். எதிர்பார்த்திருந்த உயர் பதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். தகவல் தொடர்பு துறைகளில் சூழ்நிலைக்கேற்ப செயல்படவும். பணி நிமித்தமான சில நுணுக்கங்களை அறிவீர்கள். அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். அடிக்கடி சிறுதூர பயணங்களின் மூலம் லாபம் ஏற்படும். பத்திரிகை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் உருவாகும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடனான ஒத்துழைப்புகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் தொடர்பான வியாபாரங்கள் கைகூடும். கூட்டு வியாபாரத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் உண்டாகும். நறுமண பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் லாபம் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வையும் செல்வாக்கையும் மேம்படுத்துவதற்கான அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். கணிப்பொறி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கௌரவ பதவிகளின் மூலம் செல்வாக்கு மேம்படும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவருடன் மனம் திறந்து பேசுவதன் மூலம் புரிதல் ஏற்படும். புதிய மாற்றங்களின் மூலம் நல்ல மதிப்பெண்களும் புரிதலும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் இருந்து வந்த ஒருவிதமான சோர்வு மனப்பான்மைகள் குறையும். மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். விளையாட்டுச் செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். நடைபெற இருக்கின்ற ராகுகேது பயிற்சியால் மனதில் தன்னம்பிக்கையும் செயல்பாடுகளில் புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். நடைபெற இருக்கின்ற ராகுகேது பயிற்சியால் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும். ஒப்பந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும். இவர்களுக்கான வழிபாட்டு முறை: திரு நாகேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் நாகநாதரை வழிபட செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி ஒத்துழைப்பு மேம்படும். ராகவேந்திரரை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இதுவரை ராகுகேது பயிற்சிக்கான கடக ராசிக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.